நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1, 2, 6, 3, 5. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் கோட்டா ஆர்ஆர்பி ஏஎல்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பிப்ரவரி 19 லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. முடிச்சுட்டு 10 டேட் எக்ஸாம் டேட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, சில ஃபியூ கேண்டிடேட்ஸ் வந்து ஃபோட்டோ சைன் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணல. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இது கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யாரெல்லாம் ஏஎல்பி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லோரும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். நம்ம ஆர்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டான rrpchennai.go.in போனோம் அப்படின்னா, நம்மளுடைய நேஷனல் ஓப்பன் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்குது, கிளிக் ஹியர் நோட்டீஸ் ஆன் அப்லோடிங் ப்ராப்பர் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்னு. அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அட்ஜஸ்ட் ஃபார் அப்லோடிங் ப்ராப்பர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் எ ஃபியூ கேண்டிடேட்ஸ் அகைன்ஸ்ட் CN 1 ALP இஸ் நாட் as per ஸ்டாண்டர்ட். அவங்க சொல்லி இந்த ஸ்டாண்டர்ட் படி கொஞ்சம் ஃபியூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்னென்னு பார்ப்போம். To avoid rejection of all applications now, these candidates are hereby given an opportunities to upload the fresh passport size photograph signature as per the standard specification அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்கள் நம்மளோட கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறது வந்து, இந்த இமெயில் or SMS will be sent to all such candidates on registered email ID and mobile number. யாருக்கெல்லாம் ஃபோட்டோ சிக்னேச்சர் கரெக்டாக இல்லையோ அவங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஒரு மெயில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு இல்லைன்னா அவங்களுடைய அந்த நம்பருக்கு மெசேஜ் வந்துடும் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஆர்ஆர்பி இதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்தாங்க. எந்த வெப்சைட்டில் பண்ண முடியும் அப்படின்னா, rrbapply.gov.in இந்த வெப்சைட்டில் போய் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன டேட் எப்போ கொடுத்தாங்கன்னா, அந்த லிங்க் எப்போ ஓப்பன் ஆகும்னா 27/5/2024 31/5/2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ள தான் நீங்கள் பண்ண முடியும். It may be noted that if any candidate fails to upload proper photo and signature by 31/5/2024 will be result in automatic rejection of their application and no further correspondence will be entertained on the account. 31/5/2024 அப்புறம் யாராவது அந்த கரெக்ஷன் உள்ளவங்க அப்லோடு பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. வாங்க என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுடைய ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் கிளியர் கலர் ஃபோட்டோ சைஸ் ஃபோட்டோகிராஃப் அகைன்ஸ்ட் எ பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்ட் ஆஃப் த கேண்டிடேட் இஸ் JPG ஃபார்மேட். அதாவது உங்கள் ஃபோட்டோஸ் லைட்டாக கிளியராக இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 30 KB to 70 KBக்குள்ளே இருக்கணும். வித்தவுட் வியரிங் டார்க் கிளாஸஸ் ஆர் கேப், கண்ணாடியோ கேப்போ போடாமல் இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இது இமேஜ் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சருமே அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சரும் ரன்னிங் சிக்னேச்சராக இருக்கணும். நீங்கள் எப்போது சைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுவுமே 30 to 70 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கேட்டிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்கோம் என்ன கொடுத்துருக்காங்க, இட் ஷுட் பி எ கலர் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் வித் ஒயிட் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இல்லாதவங்க நீங்கள் மாற்றிக்கோங்க. இட் ஷுட் பி சைஸ் 35x45 mm சைஸ் இருக்கணும். JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபோட்டோட சைஸ் வந்து 30 KB to 70 KB அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். இந்த செல்ஃபி இந்த மாதிரி எடுத்ததெல்லாம் ஃபோட்டோ இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது மாஸ்கோ ஹேர் ஆஃப் கட் ஷேடோ இருக்கக்கூடாது, ஜுவல்லர்ஸ் நிறையா இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். அப்லோட் பண்ணலைன்னா உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும். அதுக்காக ரிஜெக்ட் ஆகாமல் இருக்க ஒரு வாய்ப்பு, இதுதான் வாய்ப்பு. இந்த பாருங்கள், இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது, இந்த மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இந்த ஹேர் இருக்க மாதிரி, ஸ்பெக்ஸ் போட்ட மாதிரி, ஒன் சைடு ஹேர் கீழே இருக்க மாதிரி, பேக்ரவுண்டு வேறு மாதிரி பேக்ரவுண்ட் இருந்தால், டார்க் பேக்ரவுண்டு, இந்த மாதிரி எது கரெக்டாக இருக்குன்னா அந்த பாருங்கள், இந்த ஃபோட்டோ தான் கரெக்டாக இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்டு நீட்டாக இருக்கணும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் வந்து அதுவும் 30 to 70 KBன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் செக் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ மாற்றுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது போன்ற ரயில்வே தொடர்பான நியூஸ்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.